ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் மணிகண்டன் நடிச்சிருக்கிற லவர் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம காதலிச்சிருக்க ஆள் மேலே ஆசை வராமல் பயம் வந்தால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படுற சிக்கல்களை தான் சொல்ல வருது இந்த படம். அது எந்த மாதிரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். காலேஜ்லேருந்து ஒரு 6 வருஷமா அருணும் திவ்யாவும் காதலிச்சுட்டு வராங்க. இப்போ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற திவ்யா தன் கலீக்ஸ் கிட்ட கேஷுவலாக பேசிட்டு இருக்கும்போது சரியா அருண் அவளை கூப்பிட்டு அவள் கலீக்ஸ் கூட வெளியே போகிறத பற்றி ஏன் சொல்லலன்னு கோவப்படுறான். அருண் சாதாரண லவரில் இன்செக்யூரா இருக்கிறதுனால ரொம்ப பாசிட்டிவா மாறி இருக்கிறவன். அருண் காலேஜ் முடிச்சிட்டு பிசினஸ் செய்யறேன்னு சில லட்சங்களை லாஸ் பண்ணதால திரும்ப பிசினஸ்ல இறங்க முடியாத விரக்தி. இது போதாதுன்னு குடும்ப பிரச்சனை, அரசு துறையில வேலை செய்யற அம்மாவோட பணத்தை சுரண்டிட்டு அதுக்கு மேல வேற பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் கஷ்டப்படுத்துற குடிகார அப்பங்காரன். இந்த மாதிரியான சூழ்நிலை அருணை முன்கோபக்காரனா மாத்துது. போதாதுக்கு சிகரெட்டும் குடியும் வேற. இதனால பேச்சும் சரியில்லாம போராடலாம் பிரச்சனை. இருக்கிற கோபத்தெல்லாம் திவ்யா கிட்ட காட்டிட்டு மன்னிச்சிட்டு திவ்யான்னு திரும்ப கெஞ்ச அவளும் சமரசம் ஆவா. ஆனா திரும்பவும் கோபப்படுறது, மன்னிப்பு கேட்கறது ரிப்பீட் ஆகும். இவங்க லவ் ஸ்டோரி பல பிரேக்கப்பும் பேட்சப்புங்களமா போகுது. எவ்வளவு நாளைக்கு மன்னிப்பு கேட்பான், அவளும் எத்தனை தடவை தான் மன்னிப்பா. இதனால அருண் தன் காதல அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாத நிலை வருது. இதுக்கு அடுத்து என்ன நடக்குது என்பதுதான் அந்த படத்தோட மீதி கதை. இயக்குனர் தொடக்கத்திலேயே இந்த மாதிரியான ஒரு தின் பிளாட்டை வச்சுட்டு சுமார் 1 மணி நேரத்துக்கு அங்கங்க திரும்ப விடாம நம்மளை பார்க்க வச்சுறாரு. அருண் திவ்யாவோட பிரேக்கப் பேட்சப்னு அப்படியே அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கொஞ்ச நேரத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு. காமெடி, காதல், பதட்டம்னு அங்கங்க நெடுக்க தெளிச்சு இன்ட்ரெஸ்டிங்கா அமைச்சு ஒரு ஆப்டான இன்டர்வல் பிரேக்ல நிக்குது. செகண்ட் ஹாஃப்ல இவங்க ரிலேஷன்ஷிப் மாதிரி கொஞ்சம் நகராம சிக்கி தவிக்கும். ஆனா அதுல இருந்து வெளியே வந்து ஒரு கட்டத்துல ஹீரோ மேல திவ்யாவுக்கு ஏற்படுற பயத்தினால ஒரு அபிப்பிராயத்தை உண்டு பண்ணி கிளைமேக்ஸ்ல இவங்கள உண்மையான லவர் யாருன்னு யோசிக்க வச்சிருக்காரு. திவ்யாவுக்கு அருண் மேல ஏன் பயம் வந்தது? சிம்பிளா சொன்னா பொசசிவ்னஸ். ஆனா அருணுக்கு இருக்கிறது சாதாரண பொசசிவ் இல்ல, முரட்டுத்தனமான பொசசிவ்னஸ். இன்னும் ஆழமா பார்த்தா அருண் கல்யாணத்துக்கு முன்னே திவ்யாவோட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண பார்க்கறான். அவனோட வாழ்க்கையில ஒரே ஒரு நல்ல விஷயம் திவ்யா, அதனால அவளை எந்த காரணத்தை கொண்டு விடக்கூடாதுன்ற முடிவில் இருக்கிறான். திவ்யாவுக்கு ஆப்போசிட்டா அவன் முதல்ல குடும்ப சூழ்நிலை சரியில்லை, இவனை மதிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, திவ்யாவை தவிர வேற பெண் நண்பர்களே இல்ல, பணம் இல்ல, இதுக்கு மேல குடிகார அப்பாவை குறை சொல்லிட்டு இவன் சிகரெட் தண்ணின்னு எப்பவுமே இருக்கிறான். அவ எங்க தன்னை விட்டு போயிடுவான்ற பயத்துல சந்தேகத்துல சோஷியல் மீடியாவிலையும் விடாம திவ்யாவை கண்காணிச்சுட்டே இருக்கிறான். அவனோட மனோபாவம் கூட ஓல்ட் ஸ்டைல் தான். ப்ரோ, உங்க ஃபியான்சிக்கு எப்படிங்க இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கறது, அசிங்கமா திட்டுறது, வெளியிடன்னு பார்க்காம சத்தமா பேசுறது, அடுத்தவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதே தெரியாம இருக்கிறது, எல்லாத்துக்கு மேல அவன் தப்பு பண்றான்னு சொன்னாலும் கேட்காம முரட்டுத்தனமா நடந்துக்கிறதுன்னு லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும். கடைசியில ப்ரோ, நீங்க உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணீங்கன்னா இப்படி செய்ய மாட்டீங்கன்னு சம்மட்டியால் அடிக்கிற மாதிரி அருணுக்கு சொல்லியும் உணராம இருக்கிறது. ஆனா இதுல பியூட்டி என்னன்னா, திவ்யாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் இவளுக்கு தெரியாத போது அவ பெஸ்டி சொல்லியும் ஒவ்வொரு தடவையும் அவன் மன்னிப்பு கேட்டும் கேட்காமையும் ஏதோ ஒன்னு திவ்யாவை அருண்கிட்ட இருந்து விலக விடாம தடுத்துட்டு இருக்கு. அது அவன் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு இருக்கலாம், இல்ல அதையும் தாண்டின காதலா இருக்கலாம். ஆனா அருணோட இன்செக்யூர் ஃபீலிங் அதையும் தாண்டி அந்த காதலை சுக்குநூறா உடைச்சிடுது. இதுல இயக்குனர் மதன் அருணுக்கு அப்படியே ஆப்போசிட்டா திவ்யா ரேஞ்சுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு 3வது நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியும் இவங்களுக்குள்ள லவ் ட்ரையாங்கிளை ஏற்படுத்தி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்காம டீசென்ட்டா கொண்டு போயிட்டார். இதுல கண்ணா ரவி மதனா ஒரு நிதானமான நடிப்பை வெளிப்படுத்திருக்கார். இதுல திவ்யா அருண் கிட்ட இருந்து விலகி போறது அவன் மேல இருக்க பயத்தை விட திவ்யா ஒரு இடத்துல இதான் நானுன்னு நினைக்கிறேன்னு அருண் கிட்ட சொல்லும் போது திவ்யா மெல்ல தன்னை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுதான் அவ விலகி போறதுக்கான உண்மையான காரணமா இருக்கலாம். மணிகண்டனை இதுல பார்க்கும்போது நமக்கு பிடிக்காது. ஏன்னா மூர்க்கத்தனமான கோபம், கெட்ட வார்த்தைங்க, குடி கலாட்டா பண்ற அருணா தான் பாக்குறோம். திவ்யாக்கு மட்டும் இல்ல, நமக்கும் அடுத்து என்ன செய்ய போறான்னு பதைக்க வைக்கிற கேரக்டர். அருண் கெஞ்சும் போது பரிதாபப்படுவோம். ஒரு சமயத்துல மணிகண்டன் அழுது நடுங்கும் போது அந்த கேரக்டர் படுற அவஸ்தையை உணர வச்சிருவாரு. சூப்பர்பான ஆக்டிங்க கொடுத்திருக்காரு மணிகண்டன். திவ்யாவா ஸ்ரீகௌரி பிரியாவும் மணிகண்டனோட சேர்ந்து அவங்க கேரக்டர் மெருகேற்றிருக்காங்க. அவங்க முகத்தில் ஏற்படுற சின்ன சேஞ்சஸ்லயே திவ்யா கேரக்டர் எவ்வளவு பெரிய குழப்பத்திலையும் வேதனையிலையும் இருக்கிறத பார்க்கலாம். திவ்யாவுக்கு பெஸ்டியா வரும் ஐஷு அவ மனசாட்சியை போலவே அப்பப்ப திவ்யாவை கரெக்ட் பண்ணிட்டே இருக்கிற ரோல். சின்ன ரோலா இருந்தாலும் ஐஷுவா ஹரணி நல்லா பண்ணிருக்காங்க. அந்த மதர் கேரக்டர் நம்ம அழ வைக்கும். வாழ்க்கையில அவங்க பட்டுட்டு இருக்க வழியில ஸ்கூட்டர் ஓட்டுற விஷயம் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு புரிய வைக்கிற இடம். அடுத்து திவ்யா அருண் கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கேன்னு சொல்லும் போது புரியுதுமா, நீ யோசிக்காம இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன்னு சொல்லும் போது கீதா கைலாசத்தோட சேர்ந்து நாமும் கவலைப்படுவோம். சில பேர் இந்த படத்தை ஹீரோட மோசமான கேரக்டரைசேஷன் ஒரு தப்பான உதாரணத்துக்கு காரணம் ஆகின்ற விமர்சனத்தை முன்வைக்கலாம். என்ன பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் ஒருத்தரோட மென்டல் ஹெல்த்தை குறிப்பிடுற மாதிரி அவன் என்ன ப்ரோ இப்படி பிஹேவ் பண்றான், மென்டலா இருப்பானோன்னு சொல்றத காமனா நம்ம கேட்டிருப்போம். அதை தான் இயக்குனர் சொல்ல வரதான் நினைக்கிறேன். இதுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஷான் ரோல்டனோட பின்னணி இசையும் 2 பாடல்களும் படத்தோட மூடுக்கு தகுந்த மாதிரி நெருடல் இல்லாம கூடவே வருது. ஓவராலா இந்த லவர் லீட் கப்பிள்ஸோட ஹாப்பி மற்றும் டிப்ரெசிங்கான மூமெண்ட்ஸை ரொம்ப அழகா கவர் பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பெரும்பகுதிக்கு தக்க வைக்குது. என்ன ஒரு கட்டத்துக்கு மேல படம் நகராத மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. ஆனா அதுவும் ஏராளமா நம்ம ரிலேட் பண்ணக்கூடிய திறன்களை கொண்ட ஒரு சமகால காதல் கதையா இருக்கிறதோட ஒரு பிராக்டிகலான அணுகுமுறையை முன்வைக்கிறதுனால நாம பார்க்க வேண்டிய படமா அமையுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.